அண்ணாமலை வந்து அந்த இடத்துல வின் பண்ணிட்டாருன்னா, வானதியோட ரோல் அவ்வளோதான் சார் அந்த இடத்துல. வானதிக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் கோயம்புத்தூர்ல. இது நாள் வரையும் வானதி தான் அங்க அவங்க வச்சது தான் அங்க இதா இருந்தது. நாளைக்கு அசெம்பிளி எலெக்ஷன் 26ல வருது. அங்க இருக்கிற 10 தொகுதிக்கோ, 12 தொகுதிக்கோ கேண்டிடேட்ட போடணும்னா யார் சார் போடுவாங்க? அங்க அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் தானே அங்க இருக்கும். வானதியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய ஆதிக்கம் அங்க அடங்கிடுதுல்ல. அப்போ அண்ணாமலை தோத்த இடத்துக்கு அவன் ஏன் கரூர்ல போட்டி போடல? ஏன் இங்க வந்து போட்டி போடுறாரு கேட்கறாங்கல்ல அவங்க. வானதி ஆளுங்களே கேட்கறாங்க. ஏன் சார் அவர் கரூர்ல போட்டி போட வேண்டியது தானே ஜோதிமணிய எதிர்த்து. ஏன் இங்க வந்து போட்டி போடுறாரு? கரூர்ல அரவக்குறிச்சியில தோத்துட்டார்ல. அதனால தான் பயப்படுறாரா? அங்க போறதுக்கு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஏன் இங்க தைரியம் இருந்தா உங்க சொந்த தொகுதியில போட்டி போட வேண்டியது தானே? எதுக்கு தொகுதி மாத்தி நீங்க இந்துத்துவ ஆட்கள் அதிகமா இருக்கிற அந்த பாஜகவுடைய பேஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற கோயம்புத்தூர்ல ஏன் வந்து போட்டி போடுறீங்க? வெற்றி பெறணும் தானே போட்டி போடுறீங்க. அப்போ அங்க வந்து இங்க நயினார் நாகேந்திரனுக்கு எம்எல்ஏவா இருக்கார். அவருக்கு வாய்ப்பு குடுத்தீங்க எம்பில நிக்கிறதுக்கு. வானதி என்ன சொல்றாங்க? நானும் எம்எல்ஏ நானும் கேட்கிறேன். எனக்கு ஏன் நீங்க வாய்ப்பு குடுக்கணும்? எல்லாருக்கும் என்னன்னா மோடி மீண்டும் அங்க வந்துட்டாருன்னா மந்திரி பதவி பிடிக்கணும்னு ஆசை.